பார்ஸ்வநாதர் பாதம் பணிந்திடுவோமே, பார்ஸ்வநாதர் பாதம் பணிந்திடுவோமே. பச்சை நிறமேனியவர் பாரீஸ்வநாதர் அவர், பச்சை நிறமேனியவர் பாரீஸ்வநாதர் அவர். இசை கனலவித எம்மானடிகளம்மா, இசை கனலவித எம்மானடிகளம்மா. பார்ஸ்வநாதர் பாதம் பணிந்திடுவோமே, பார்ஸ்வநாதர் பாதம் பணிந்து
தீபத்தினுடைய ஒரு முக்கிய அம்சம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தீபத்தினுடைய சுடர் நீங்க எப்படி ஏற்றினாலுமே இந்த மேல் நோக்கி மட்டும்தான் எதுவுமே தவிர, ஒரு மெழுகுவர்த்தி நீங்க ஏற்றி இருந்தீங்கன்னா அது தலைகீழ பிடிச்சு பாத்தீங்கன்னா கூட அது மேல் நோக்கி எரியக்கூடிய தன்மையுடையதே தவிர அது கீழ் நோக்கி எப்பயுமே எரியாது. அதே போல் நாம் செய்யக்கூடிய அனைத்து இந்த தர்ம காரியங்களும் எப்பொழுதுமே மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம வந்து தீப பிரசுரணம் பண்ணி இந்த விழாவை இனிதே துவங்கி இருக்கிறோம். முதலாவதாக ஸ்ரீ ஸ்ரீ சபரிகேட்டி பட்டாச்சாரிய சுவாமிஜி அவர்களுக்கு வந்து இச்சாமி அவர்களை செய்யும் வண்ணம் ஸ்ரீ பாபுஜி அவர்கள் அவருடைய சார்பாக தன்னுடைய மகன் அசோகி அவர்களை வந்து சுவாமிஜி அவர்களுக்கு தினதாஸ்ஜி அவர்கள் திரு அஜித் பிரசாத்ஜி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். ஸ்ரீ ராஜசேகர்ஜி அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். ஸ்ரீ விஜயஜி அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். ஸ்ரீ குமார்ஜி அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். பொன்னாடி போட்டி அவர்கள் கௌரவிக்கிறார்கள். பலத்த கரகோஷம் பெறுகின்றனர். திரு அசோகி அவர்கள் आनंद सिद्ध परमेश्वर भगवान की, जो 2400 तीर्थंकर भगवान की, समस्त आचार्य संघ की, जो जगत गुरु कर्मी सुशी चारित्र विकास स्वामी जी की, இன்னைக்கு நாங்க ஸ்ரீக்ஷேத்திர அரியந்தகிரியில இந்த 25 வருஷத்துல சுமார் 1000க்கு மேலேயும் பசங்களை படிக்க வச்சு நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஒரு 30-40 சாஸ்திரிகள் உருவாக்கிட்டாங்க. உங்க வசந்த சாஸ்திரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு 4-5 பேர் மனாதிபதிகளாம் ஆக்கிட்டாங்க. புரியுதுங்களா? கர்நாடகாவில் அசத்தி நீங்க அந்த மொபைல் போய் பாருங்க. வீட்டிலேருந்து உருப்படாதவருக்கு எழுதியில் போட்டுருப்பாங்க. அவன் தான் வேணாம் இதெல்லாம் பேசி உட்காந்துருப்பான். சரியா? அந்த இதுல நம்ம ஆனாக்கூடாது. நீங்க அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. 10 நிமிஷம் ஜோபில் எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க. சரியா? 10 நிமிஷம் யாரும் கொடுத்துருவாங்க. வேணாம் பேசி உட்காந்துருப்பான். இப்படிதான் நம்ம சமுதாயத்தை தூண்டு விட்டு பான் பண்ணி உட்காந்து இருக்கிறவங்க இருப்பாங்க. சில ஒரு ஸ்தானத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு அங்க வந்து கூட அவங்களுக்கு புரிய வர மாதிரி எவ்வளவு இல்லை. நமது சமுதாயத்திற்கு இனிமேல் உயிரியாக இருக்க போவது நமது கல்வி அறிவு மட்டும்தான். எப்பாடுபட்டாலும் நமது மகளிர் செல்வதற்கு பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு என்ன உதவிகளை நம்மால் செய்ய முடியுமோ அதை நாம் நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும். நீங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு இன்றியமையாத ஒண்ணு. அதை வந்து ஒரு 9வது அவங்களுக்கு வந்து நீங்க ஸ்கூல்ல இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கிறாங்கன்னா நாளைக்கு அவங்க எந்த துறையில போனாலும் அவங்க வந்து கம்ப்யூட்டர் துறையில சேர்ந்து வேலை முடியும். அதனால கல்வி கூட திறமைக்கும் வந்து நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து வெறும் படிப்பு வரைக்கும் இல்லாம திறமையும் கூட வளர்த்துக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு கம்மியான யாருக்கு ஆர்ட் ஆபரேஷன் நடக்குதோ அவங்களுக்கு 25,000 ரூபாய் 25,000 ரூபாய் ஃபவுண்டேஷன் மூலமாக கொடுக்கப்படும். அது என்ன ஹாஸ்பிட்டல் வேணாலும் பண்ணுங்க. 25,000 ரூபாய் ஃபவுண்டேஷன் மூலமா அவங்களுக்கு கொடுக்கப்படும். எங்கள் ஃபவுண்டேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி திரு ராஜசேகர்ஜி அவர்கள் பேசுகிறார். பகவானுக்கு தமிழகத்தை சாமி அவர்களுக்கு இப்ப அவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நல்லா செய்யணும்னு சாமிஜி வந்து என்னை வந்து பொது சேனல் போட்டிருக்காரு. கண்டிப்பா அவருடைய கண்ட்ரோல் இருந்து எல்லா சேவையும் நாங்க செய்வோம். அதுல முதலில் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ஆர்ட் ஆபரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லியிருக்காரு. அடுத்த
ஃபவுண்டேஷன் கொண்டாடுறாங்க. எல்லாருடைய சேர்ந்து நான் உறுதி பண்ணிக்கிறேன். எல்லாரும் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக நன்றி. அஜித் பிரசாத்ஜி அவர்களை இங்கே இருவரும் கூறி ஓரிரு வார்த்தைகள் இந்த விழாவின் சார்பாக கூறுமாறு அவர் அவருடைய பெற்றோர்களே மாலை வணக்கம். ஒரு காலத்தில் நமது சமுதாயம் விவசாயத்தை மட்டும் நம்பி அந்தந்த ஊரிலேயே இருந்திருக்கிறார்கள். கல்விக்கு எந்த விதமான ஒரு முக்கியத்தை தரவில்லை. ஆனால் கடந்த 20 வருடமாக நமது சமுதாயம் சார்ந்த மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 8-9 ஆண்டுகளாக ஜெய்சி ட்ரஸ்ட் மூலமாக வருடத்திற்கு குறைந்தபட்சம் 80 லட்சம் ரூபாய் நமது நியமன சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொறுப்பிலே அந்த அவர் செய்கின்ற அந்த தர்ம காரியத்திலே என்னையும் ஈடுபடுத்தி நாமும் அந்த உதவித்தொகையை பெறுவதற்கு வருகின்ற அனைத்து மாணவர்களையும் நான் பார்க்கின்றேன், அவர்களிடத்தில் பேசுகின்றேன். அதனால்தான் எனக்கு நமது மாணவர்கள் எல்லா துறைகளிலுமே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். மருத்துவராகட்டும், ஒரு இன்ஜினியராகட்டும், அல்லது ஆட்களாகட்டும், எல்லா வகையிலுமே எல்லா துறைகளிலுமே மாணவர்கள் அந்த உதவிகளை பெறுவதற்கு விண்ணப்பிக்கிறார்கள். அவர் சுபாஷ் சஞ்சய் அவர்கள் அந்த கல்வித்துறையை பெறுவதற்கு முன்னால் இன்றைய சமுதாயம் நம்மளுடைய சமுதாயத்தை வெளியே தெரிந்து கொள்ள வேண்டும், ஜெயின சமயம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறிய பரீட்சையை நடத்தினார்கள். முக்கியமாக அதில் மகாவீரரை பற்றியும் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும் ஒரு சிறிய புத்தகத்தை அவருக்கு அனுப்பி அதை படித்து அதில் கேள்விகள் கேட்டு அதை அவர்கள் பதிலளித்து அதற்கு மதிப்பெண்கள் கொடுத்து குறைந்தபட்சம் 60 விழுக்காடு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். 60 விழுக்காடுக்கு கீழே வாங்கினால் மறுபடியும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த தேர்வு எழுதி அதற்கு பிறகு அவர்கள் கொடுக்கிறார்கள். அவருடைய ஒரே நோக்கம் இன்றைய சமுதாயம் நமது சமுதாயம் ஜெயின சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு ஆவல் தான் அவருக்கு. ஆகவே இந்த ஜிப்ரோவிலும் நிறைய மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். இப்பொழுது கடந்த வாரம் ஜிப்ரோவில் இருந்து மேல்நாடு சென்று படிப்பதற்கு மேல் படிப்பு படிப்பதற்கு
மட்டும் குடியரசை அளிக்கிறோம் என்று நாடுகள் கூறினார்கள். அதை ராஜசேகரனும் எல்லா பொருட்களையும் அதை அவர்கள் எல்லா பொருட்களையும் அதை அவர்கள் தெரிவித்தார்கள். இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலே இப்பொழுது இருக்கின்ற கிராம சூழ்நிலையில் நமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விவசாயம் செய்வது என்பது மிக 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 ரொம்ப கடினம். இதை நான் அனுபவபூர்வமாகவும் சொல்லுகின்றேன். அனுபவபூர்வமாகவும் சொல்லுகின்றேன். 2 நாட்களுக்கு முன்னால் விவசாயம் செய்வதற்கு நான் வீட்டுக்கு சென்று ஒரு 4 ஏக்கர் பயிர் செய்து அதில் 60,000 ரூபாய் நஷ்டத்தை தான் நான் சந்தித்தேன். அவர் நமது சமுதாயத்திற்கு இனிமேல் கேள்வியாக இருக்க போவது நமது கல்வி அறிவு மட்டும்தான். எப்பாடுபட்டாலும் நமது மழை செல்வதற்கு பெற்றோர்களாகிய நாங்கள் அவருக்கு என்ன உதவிகளை நம்மால் செய்ய முடியுமோ அதை நாம் நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும். அசோக் குடும்பத்தாரை போல சாவுஜெய குடும்பத்தாரை போல நமது சமுதாயத்திலே இப்பொழுது நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இருக்கின்றன. அதை நாங்கள் நீங்கள் எல்லோரும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கல்வி உதவி பெறுகின்ற மாணவர்கள் உங்களுடைய தலையாய நோக்கம் இந்த கல்வி பயின்று நீங்கள் என்ன படிப்பு படிக்கிறோம் அதில் சிறந்த மதிப்பெண்களை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இருந்த சூழ்நிலை வேறு, நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலை வேறு. உங்கள் கையிலே இருக்கின்ற அந்த கைபேசி தான் உங்களுக்கு எவன். உங்களுடைய திசை திருப்பதற்கு உங்களுடைய எண்ணங்களை சிதறுவதற்கு அது ஒன்றே போதும். உங்களுடைய சிந்தனையை பல்வேறு வழியை திருப்பிவிடுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் உங்களுடைய படிப்பில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி உங்களுக்கு எந்த ஒரு நோக்கத்திற்காக உங்களுடைய பெற்றோர்கள் பள்ளியிலோ கல்லூரியிலே சேர்த்தார்களோ அந்த ஒரு நோக்கத்திற்காக உங்களை ஈடுபடுத்தி ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஏர்னிங் தி மிட்நைட் ஆயில். அது இரவோடு கண்விழித்து படிக்க வேண்டும். அதுதான் தமிழில் அதனுடைய அர்த்தம். burn your midnight oil. உங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும். அதற்கு நான் வழங்குகின்ற விழுக்கம் பத்மாவதி அம்மன் தொடர்புடைய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி இடம் வழங்கினேன். நன்றி, வணக்கம். நமக்கு வழிகாட்டியாக சேர்வரும் ஸ்ரீ அஜித் பிரசாத்ஜி அவர்களுக்கு நாம் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் காட்டிய வழியில் நாம் செல்வதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளோம் என்று தெரிவித்துக் கொண்டு அவர்களை தொடர்ந்து ஸ்ரீ எல் அசோக் குமார்ஜி அவர்கள் டியூசனை அவர்களையும் ஓரிரு வார்த்தைகள் குழந்தைகளுக்கு ஆசிரியர் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நம்ம சமுதாயத்தில் படிக்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகை இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு புனிதமான இத்தனை கோயில் நம்ம வந்து கட்டணம் எத்தனை பிரதேசம் பண்ணாலும் கல்வி செல்வம் கொடுக்குற மாதிரி வராது. அந்த குடும்பத்தாருக்கு நம்ம எல்லாம் ஒரு பெரிய நான் எப்பயுமே சொல்லுவேன், 2 ஒன்றும் பணம் இருக்கணும், எங்கள் பணத்தை எப்படி செலவு பண்ணணும் தெரியும். ஸோ இந்த பணத்தை நம்ம நல்லபடியாக செலவு பண்ணுறதுக்கான வாழ்க்கை சார் வந்து படிப்போட முக்கியத்துவம் சொன்னாங்க.
சார் எப்படி கவர்மெண்ட்ஸில் வந்து ஒரு நார்மல் ஸ்கூலில் வந்து ஒரு உலக அளவில் ஒரு பெரிய லெவலில் அந்த ஸ்கூல் எடுத்துருந்தாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு படிப்போட அருமை தெரியும். அதே போல இன்னைக்கு வரப்போகிற காலம் வந்து ரொம்ப வந்து ஒரு காம்படிட்டிவாக இருக்கும். இதுலேயுமே போட்டிகள் நிறைய இருக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா முக்கியமானது வந்து படிப்பு கூட நம்ம வந்து ஒரு திறமையை வளர்க்கணும். ஸ்கில்ல பேஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஸ்கில் நம்ம வந்து நிறைய யோசிக்க மாட்டோம். இது வந்து ஜெர்மனி வந்து ஒரு உதாரணம். ஜெர்மனியை பற்றி அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஜெர்மனியில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு கார்பெண்டர் அப்படின்னா வந்து உலக அளவில் பெஸ்ட் கார்பெண்டராக இருக்கும். அவர் அவருக்கு $500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கில், எந்த ஸ்கில் ஒன்றாலும் இருக்கலாம், அந்த ஸ்கில்ல குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்க வெறும் படிப்பு வரைக்கும் அவங்க படிச்சு மார்க் எடுத்துட்டு ஒரு டாக்டரோ இன்ஜினியராகவோ வக்கீலாவோ போகணும் அப்படின்றது ஒரு முக்கியம். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்றது இந்த திறமையை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம குழந்தைகளை கையிலேயே வந்து ஒரு 7th 8th இருந்தே அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்கில்லை கொடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி என்னோட இண்டஸ்ட்ரியில ஐடி இண்டஸ்ட்ரியில சொல்லணும் அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு இன்றியமையாத ஒண்ணு. அதை வந்து ஒரு 9வது இருந்தே அவங்களுக்கு வந்து நீங்க ஸ்கூல்ல இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா அவங்க கம்ப்யூட்டர் சீட் நடத்துறாங்கன்னா நாளைக்கு அவங்க எந்த துறையில போனாலும் அவங்க வந்து கம்ப்யூட்டர் துறையில சேர்ந்து வேலை முடியும். அதனால கல்வி கூட திறமைக்கும் வந்து நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து வெறும் படிப்பு வரைக்கும் இல்லாம திறமையும் கூட வளர்த்துக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு கவலையான கருத்து. நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து நம்ம சமுதாயத்துல பணத்துக்காக படிப்பை பெற்றதோ இந்த படிச்சு முடிச்ச பிறகு வேலை இல்லை அப்படின்ற ஒரு நிலை நமக்குள்ள உருவாகும். அப்பதான் நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அடைந்தோம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த காலத்துல நம்ம விவசாயத்துல இருந்தோம். அதுக்கு முன்னாடியும் விவசாயம் வணிகம் இது ரெண்டுதான் வந்து சமணர்களோட மெயினா வந்து ஒரு தொழிலா இருக்குது. இன்னைக்கு விவசாயம் கம்மியாக நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போறது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் ஒருத்தரும் நான் தனியா வந்து ஒரு தொழில் தொடங்கி நான் ஒரு 15-20 பேருக்கு மினிமம் வந்து வேலை கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம வரணும். அப்படின்ற ஒரு தொழில் தொடர்ந்து நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்குறோம், நம்ம கூட சேர்ந்து வேலை பண்றோம்னு வர்றப்ப நம்ம வரைக்கும் வளர்ந்துருக்க மாட்டோம், நம்ம சமுதாயமும் வளர்ந்துருக்கோம் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. அந்த தொழில் தொடர்றதுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ரொம்ப ஈஸியானது. நான் வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். அப்ப இருந்த சூழலுக்கும் இப்ப தொழில் தொடர்றதுக்கும் நிறைய வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப வந்து நிறைய விஷயங்கள் ஈஸியா இருக்கு. வரப்போன காலத்துல சமூகம் நம்ம சமூகம் சமணர்கள் வந்து தலைச்சிறந்து இருக்கணும் அப்படின்னா படிப்பு, திறமை, நமக்கு சுய தொழில், இது 3 நம்ம வந்து கரெக்டா பண்ணோம் அப்படின்னா நம்ம சமுதாயம் மேல் நோக்கி இருக்கும். படிச்சுட்டு தொழில் தொடங்கிட்டு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடாது. நம்ம எங்க இருந்து வந்தோமோ அந்த சமுதாயத்துக்கு திருப்பி நம்ம கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். திருப்பி நம்ம ஒரு 4 பேர் படிக்க வைக்கணும், நம்ம ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு செயல். அதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் அதை சிந்திச்சு அதை நீங்க பண்ணணும் அப்படின்றப்ப உங்களுக்கு நீங்க நிறைய பண்ண சமுதாயத்துக்கு உங்களோட வாழ்க்கை வந்து வேலை போகும் அப்படின்றது நான் அனுபவத்தால புரிஞ்ச எனக்கு ஒரு உண்மை இருக்கு. இதை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே அது புரியும். நான் பேசுற நிறைய பேர் இருக்காங்க. அதனால வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நாம் அனைவரும் தொழில் முனைவோராக மாறுவோம் என்ற ஒரு உறுதிமொழியுடன் ரீசெண்டா இப்பதான் போன வாரத்தில் அவங்களுக்கும் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அவார்டும் வந்து அவருக்கு கிடைச்சிருந்தது. இதை வந்து நாமும் முன்னோக்கியாக கொண்டு நாம் அனைவரும் தொழில் முனைவோர்களாக மாறுவோம் என்று ஒரு உறுதிமொழியுடன் இங்கு அவர்களை நன்றி பாராட்டுகிறோம். அவர்களை தொடர்ந்து ஸ்ரீ நவநீதி பட்டாச்சாரிய மகா சுவாமிஜி அவர்கள் நமது ஆசிரியர் வழங்குவார்கள். जबरानंद सिद्ध परमेश्वर भगवान की जो 24 तीर्थंकर भगवान की समस्त आचार्य संघ की
जो लोग जगत गुरु करने सुशी चालकी त्रिकटाल मां स्वामी जी की நாம் எல்லோரும் கூட விஜய் பாசனா சுவாமி சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு கல்வி உதவி தொகை கொடுப்பதற்காக நீங்க எல்லாம் மாணவ மாணவிகள் எல்லாம் இங்க வந்து போயிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நம்ம சமுதாயம் முதல் விவசாயத்தை நம்பியே இருந்தாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் கிராமத்திற்கு டவுனுக்கு வந்தாங்க. வந்து சில உத்தியோகங்களை ஆரம்பிச்சாங்க. சில பேர் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட நம்ம சமுதாயம் ஒன்றும் பெருசா ஒன்றும் வளரல. ஒரு 30% வளர்ந்துருக்கலாம். இன்னும் ஒரு 70% நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு மூல காரணம் என்னன்னு சொன்னா, இன்னும் நம்ம சமுதாயம் வளருவதற்காக சரியான ஒரு திட்டங்கள் போடல. அந்த திட்டங்கள் எது வரைக்கும் உருவாகுவதில்லையோ அது வரைக்கும் சமுதாயத்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அதுக்கு நானும் 25 வருஷம் ஆகி நானும் சுவாமிஜி ஆகி நானும் ஏதோ திட்டம் தீர்க்கணுமே தவிர இன்னும் அது ஒரு ஸ்டேஜி வரல. அதுவும் ஒரு வருத்தம் தான். ஆனா அந்த திட்டம் இன்னும் கூடிய சீக்கிரத்துல இங்க உள்ள எல்லாருமே சேர்த்து நிச்சயத்தை வரைக்கும் அந்த திட்டம் வரும் வெளியில நம்ம சொந்த ஒரு நாள் விட நம்ம மாணவர்களுக்கு இதே பல அறக்கட்டளையிலிருந்து ஊக்கத்தை கொடுத்துன்னு வர கல்வி தொகை. நம்ம என்கே ஜெயின் உங்களுக்கு தெரியும், அவர் இந்த வருஷமே கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் நம்ம பசங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அன்னைக்கு திருமலையில கவர்னர் வந்தனால 240 பசங்களுக்கு நாங்களே 46 லட்சம் ரூபாய். விஞ்ஞானத்துல சுமார் சென்டா பவுண்டேஷன் மூலியமா சுமார் 250 பசங்களுக்கு ஒரு 40-45 லட்சம் ரூபாய். அது இல்லாத இன்னும் வேற சமுதாயத்துக்கும் அவரு செய்து இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சுமார் செஞ்சி ஃபவுண்டேஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியும். சுமார் ஒரு 700-800 மாணவ மாணவியர்களுக்கு ஜெயின் ஃபவுண்டேஷன்ல இருந்து கொடுத்துன்னு வர. உண்மையா அவங்களுக்கு எல்லாம் நம்ம பாராட்ட வேண்டும், அவங்களை நினைக்க வேண்டும். அவங்களும் ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் அவரும் வழங்கி கொண்டு வருகிறார். அதே போல இன்னும் சில சின்னவங்க சின்ன ரீதியாகி எவ்வளவு பண்ணின்னு வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த குழல்ல நம்ம பாபு ஜெயின் அவர்கள் அவருடைய மனைவியுடைய நினைவுக்காக ஒவ்வொரு வருஷமும் இப்ப சில ஆண்டுகளாக அவரால் முடிந்தது சில மாணவர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 200 மாணவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வாங்க. தானம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு உதவணும்ன்றது எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் வந்தாரு. எல்லாருக்குமே வந்த தானம் செய்வதற்கு கூட ஒரு புண்ணியம் வேணும். தானம் செய்வதற்கு கூட புண்ணியம் வேணும். நீங்களாம் நினைக்கலாம், இல்லப்பா நாங்க வசதியில கம்மியா இருக்கலாம், இல்ல நாமளுக்கே வேறவங்க செய்யலாம், நாமளே எப்படி செய்யலாம்னு நினைக்கிறீங்களே தவிர, ஏன் இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க,
ஏன் உங்களால ஒரே ஒரு நோட்டுக்கு ஒரு பேனா வேற யாரும் மக்களுக்கு உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க. முதல் அந்த எண்ணத்தை நீங்க உருவாக்குங்க. என்னால எதனாவது ஒரு வருஷத்துல ஏதாவது ஒரு ஏழை பண்ணி ஜெயிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த இருந்தாலும் கூட ஒரு அட்லீஸ்ட் நம்மளால ஒரு பேனா ஒரு புக்கு நம்ம நோட் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் என்ன நீங்க தோணும். முதல்ல நாமளும் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை வாங்க. இன்னைக்கு நாங்க ஸ்ரீக்ஷேத்திர அரியந்திகிரியில இந்த 25 வருஷத்துல சுமார் 1000க்கு மேலேயும் பசங்களை படிக்க வச்சு நாங்க அமைச்சிட்டோம். 30-40 சாஸ்திரிகள் உருவாக்கிட்டாங்க. உங்க வசந்த சாஸ்திரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு 4-5 பேர் மனாதிபதிகளாம் ஆக்கிட்டாங்க. புரியுதுங்களா? கர்நாடகாவில் அசத்திங்க இதுக்கெல்லாம் நாங்க ஒரு காலத்துல மடத்தை ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ 300 பசங்க நான் மடத்துல புரியுதுங்களா? அப்ப எங்க ஒண்ணுமே கிடையாது. நாங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு பேர் உதவி வாங்கி கட்டியும் பத்தாம நாங்க 2 பைசா வட்டிக்கு வாங்கி கட்டியிருக்கிறோம். 2 பைசா வட்டி வாங்கி கட்டியிருக்கிறோம் எவ்வளவு பசங்களுக்கு ஃபீஸ். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வருத்தத்தை சொல்ல பாருங்க. எங்க மாவட்டத்திலேயே 1000 பசங்க போயிருக்காங்க நம்ம சமண சமுதாய பசங்க. இன்னைக்கு நாங்க அவங்க பழைய ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டிகேஎஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று பண்ணி அவங்களும் பழைய ஸ்டூடெண்ட் வெளியில போய் அவங்களால முடிஞ்சது உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதிலே இன்னும் சில மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா அவங்க கல்யாண நாள் வருது ஒரு பத்திரிகையில சுவாமி இருக்கிறேன் வேற யாரும் இல்ல. அங்க படிச்சுட்டு 10 வருஷம் படிச்சுட்டு கல்யாண பத்திரிகைவாங்க சில பேர் என்ன சுவாமி ஆசீர்வாதம்ன்றது கிடைக்கிறது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இவங்க உதவித்தொகை செய்யறாங்க தவிர நான் இதே உங்களுக்கு சொல்றேன். நீ உங்களுக்கு எவ்வளவு உதவித்தொகை கொடுத்துன்னு வராரு. அதே நம்ம சுகான் செஞ்சு கொடுத்துன்னு இருக்கிறார். இன்னும் பல சேடுகள் சேர்த்து பல பேர் கொடுக்குறாங்க. நீங்க படிச்சு முடிச்சுட்ட மேல யாரு போய் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறீங்க கையெழுத்து தருவாங்க. அவங்களுக்கு யாருனாலும் போய் நாங்க படிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கிறோம், நாங்க நல்லா வேலை செய்து இருக்கிறோம், நல்லா சமாளிச்சு இருக்கிறோம் சொல்லிட்டு யாருனாலும் நீங்க மாணவர்கள் மாறி உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த யோசனையை வராதா சொல்லுவாங்க. இல்லையா பாவம் கொடுக்கலாம். உங்களுக்கு முடியாத 1000 கொடுக்கலாம், 2000 கொடுக்கலாம், 5000 கொடுக்கலாம். அவனை கொடுக்கணும் கடையில என்ன கிடையாது. ஆனா அந்த எண்ணங்கள் நாமளும் செய்யணும் மற்றவங்க செய்யணும் எண்ணம் அவங்களுக்கு அப்ப அவங்க கஷ்டப்பட்டு அவங்க செய்து அவங்க உங்களுக்கு இது பண்ணும்போது படிச்சு முடிச்சுட்ட மேல இன்னைக்கு பழைய நாங்க ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு கடை எவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட் வருவாங்க. இன்ஜினியர் படிக்கணும் சுவாமிஜி 2 லட்சம் வேணும் 4 லட்சம் வேணும். எவ்வளவு மாறுவாடி சேர்த்துக்கிறீங்க. இந்த பசங்க வருவாங்கப்பா நீங்க 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துருங்க, நாங்க அவங்க படிச்சுட்டு மேல உங்களுக்கு திரும்பி ரிட்டர்னே கொடுத்துருங்கன்னு சொல்லி நாங்க வாங்கி கொடுத்து எவ்வளவு பசங்க கட்டாத விட்டாங்க. கடைசி நாங்க வட்டி செய்த நாங்க கட்டி முடிச்சுட்டோம். எவ்வளவு யாரா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் தெரியாது பாருங்க நீங்க உட்காந்துங்க. ஆனா நாங்க அவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம். திரும்பி சேர்ந்து வர்ற பணம் கொடுத்துட்டே இருக்கு யாரு நீங்க கொடுத்துருந்தாங்க. அந்த எண்ணங்கள் நீங்க சரி பண்ணிக்கணும். நீங்க வாங்கி போயிடலாம் போகக்கூடாது. நீங்க கரெக்டா இருந்தாலும் இன்னொருத்தவங்க உதவி பண்ண முடியும். நீங்க நாங்க பாபு நேரம் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்தோம். ஆனா நீங்க படிச்சுட்ட நேரம் அவங்களுக்கு ஒரு நன்றி தெரியும். ஏன் ஒரு கல்யாண பத்திரிகை எல்லாரும் எத்தனை கொடுக்குறீங்க, ஏன் எத்தனை அவர் ஒரு கொடுத்துருக்கீங்க ஒரு கல்யாணம் ஒரு ஆசிரமம் நீங்க கேட்க முடியல கொடுத்தீங்க. வந்திருக்கிற மக்களை நீங்க நினைச்சிருக்கீங்க வலியுறுத்தி என்ன ஆரம்பிச்சாங்க வரும்போது ஒரு குடிசல் இருக்கீங்களா உட்காந்து இப்ப நாங்க மகளை கட்டி வச்சுக்கிறேன்னு. ஆனா அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட அவங்க பசங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அவங்களுடைய சிந்தனை பண்றோம், ஒரு இது பண்றோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 150 ஜென்ஸ் பசங்க 100 பசங்க லேடிஸ் பசங்க. இந்த லேடிஸ் பசங்க காலேஜ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா தூக்கமே வராது. முதல்ல கேட்டாங்க உட்காந்து காரை எடுத்துட்டு போய் அவங்க மட்டங்கள் இல்லைன்னா எனக்கு ஏது மொபைல்லாம் எடுத்துட்டு வருவாங்க.
அவங்க வந்து நம்ம சேலத்துல நம்ம தூக்கம் நம்ம சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் டென்ஷன் எடுத்துட்டு இன்னைக்கு குறைஞ்ச வருஷம் ஒரு 300 லேடிஸ் வருஷம் முடிச்சு போயிருக்கிறாங்க. அது யார் சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த நன்றிகள் தெரியணும், திருப்பி போய் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஏன் நீங்க டெய்லிக்கே கஷ்டம் வாங்குறீங்க சொல்லுங்க, இதே எனக்கு வாங்குறீங்க எவ்வளவு இருக்கு, யார் அந்த ட்ரஸ்ட்டுக்கு உங்களுக்கு நன்றி கழித்து ஒரு கழித்துதான் இருப்பீங்க கஷ்டத்துக்கு போறாங்க. எத்தனை பசங்க போய்க்கிறீங்க? நம்ம சமுதாயம், நம்ம ஜெயின சமுதாயத்தில் அநேகர் பழகி வரக்கூடாது. என்னைக்குமே நன்றியை நாம நினைக்கணும். இதை நீங்க எது வரைக்கும் அந்த நன்றி கடமை நன்றி உணர்வுகளை உங்க மனசுல நீங்க பண்ணி இருக்க மாட்டீங்களோ நல்லாவே இருக்க. அதே தர நீங்க ஸ்கூல் காலேஜ் படிப்பு எந்த அளவுக்கு நீங்க படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயின சமுதாயத்துல ஜெயின தத்துவ அடிப்படை அட்லீஸ்ட் நமக்கார மந்திரம் 24 திட்டங்க ஜெயின் நாம நெய்தார்னா யாரு, நாம எப்படி இருக்கணும், நம்ம கொள்கையை கத்துக்கணும். அந்த கொள்கையை நீங்க அடிப்படை கத்துக்கலன்னு சொன்னா உங்க வாழ்க்கையா இருக்காது. ஆக்சுவலி இதெல்லாம் உங்க அப்பா அம்மா உங்களுடைய கவலை தான். அவங்களே சில கோயிலுக்கு போறீங்க, சில பேர் பார்க்க நம்ம காரணத்துக்கு தெரியல, சில பேருக்கு பார்க்க பேர் வர மாட்டேங்க. அப்படி உங்களுக்கு எங்கே வரும்? கேவலா காலேஜ் படிச்சுட்டு சம்பாதிச்சு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறது வாழ்க்கை கிடையாது. இவங்களோட போல அட்லீஸ்ட் நீங்க நாளைக்கு படிச்சுட்டு போய் நம்ம படிப்பு காலத்துல யாரோ நமக்கு 500, 1000, 5000, 10,000 கொடுத்து உதவினாங்க. நம்ம காலத்துல கூட நாம சம்பாதிக்கும் போது நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிங்க. ஏன் மாசத்துல ஒரு இன்னொரு பிள்ளைங்க ஒரு 500 ரூபாய் உங்களால கொடுக்க முடியாது? அந்த எண்ணத்தை நீங்க இப்பயே வளர்த்துக்கணும். எதுலையும் அந்த எண்ணம் உங்க உள்ள வரலையோ நீ மாநிலத்தில் இருக்கக்கூடாது, திருப்பி கொடுக்கக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு வரணும். அந்த வளர்ற எண்ணம் வந்தாதான் சமுதாயம் வந்துட்டே போவோம். உங்களால இன்னும் மற்ற பசங்க ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். நீங்க செய்வீங்களா? செய்வீங்களா? வேணும் படிச்சுட்ட வேலை நீங்க எதனால ஒரு இழப்பீங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு 2 பிள்ளைக்கும் நீங்க அவசியம் உதவிங்க. கை தூக்க உதவிங்க, நல்லா பேசுறதுக்குமா உதவிங்க. அப்பதான் உங்க வாழ்க்கைய நீங்க வந்து படிச்சுட்டு அடுத்த இந்த ஜென்மத்திலே நீங்க 2 பசங்க படிக்க வச்சீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்க போய் அடுத்த கேட்க தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு தேடி வந்துடும். அதனால அந்த உணர்வு எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்க நம்ம பாபு ஜெயின் குடும்பத்திற்கு பாராட்டுகள் தெரிவிச்சு அவர் இன்னும் நல்லா இருக்கணும். இப்பதான் ஆரோக்கியம் கொஞ்சம் வந்திருக்கிறாரு. இன்னும் அவருடைய புண்ணியா ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. வாழ்க்கையில ஹிந்தியில சொல்லுவாங்க பழமொழி, அச்சே லோகோக்கு தீர்வு சக்தி அந்தேர் நீவு சக்தி. அதுல நல்லவங்களுக்கு லேட் ஆகுமா, ஆனா இருக்காக அவங்களுக்கு இருக்காக. யார் நல்லவங்கன்னு சொன்னா யார் வாழ்க்கையில திணைந்து பகவானுடைய பக்தி செய்யறாங்களோ, யார் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்துல நல்லவங்க. அந்த நல்லவங்களுக்கு சோதனைகள் வரலாம், ஆனா வாழ்க்கை இருக்காக. அந்த பகவான் எதனால ஒரு கூட்டத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்வார், நல்லது செய்வார். அதனால இன்னும் வருங்காலத்துல இந்த சமுதாயத்தை எந்த குறைகள் இல்லாம இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் போறாங்க, திடீர்னு திருமண ஞாபகம் வருது. எவ்வளவு பேர் போக மாட்டாங்க, என்னாச்சு சுவாமிஜி ஹாஸ்பிட்டல் 4 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க சுவாமி, ஏதாவது ஒரு பண்ணி சுவாமிஜி தான் சுவாமி நாங்கள் அச்சா அழிக்கிறோம், அங்கே இருக்கிறோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன அந்த டைம்ல நாம ஏதோ ஒரு வளரணும்னு தோணுது, நம்ம யாராவது பிடிச்சி முடிஞ்ச அளவு பண்றோம். ஒரு அதுதான் இப்ப என்ன பண்ணிருக்கிறோம், இந்த வருங்காலத்துல சில சங்க சமஸ்தைகள் எல்லாம் இன்னும் உருவாக்கி 1 hour அந்த 4 லட்சம் போகலாம். எங்க போனா
ஹாஸ்பிட்டல் போகணும். எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இளைஞனும் கூட கஷ்டப்படவே கூடாது. அவசியம் அது உருவாகும். இந்த கூடிய சீக்கிரத்திலே அது உருவாகும். அது எல்லாருடைய ஒத்தாசம் வேணும். ஒன்றில இப்பதான் வாசல் வந்து போச்சு. இந்த வாசல்ல யாரோ ஒருத்தவங்க வரலாம். உதாரணம் எங்க இருக்கலாம் சண்டை சரியில்லைன்னா ஒரே ஒரு கூட பேசி உட்கார்ந்து இருக்கு. உங்களுக்கு அப்படியே யாரா இருக்கும் சரிதான் விஜய் சரியில்லை இவங்களே ஒரு தீர்மானம் பண்ணிருக்கு. அந்த தீர்மானம் தகுதி உங்களுக்கு யாராவது இருக்கிறா சொல்லுப்பா. நீங்க அந்த மொபைல் போய் பாருங்க. வீட்டுல இருந்து உருப்படாதவருக்கு எழுதி போட்டுருக்காங்க. அவன் தான் வேணாம் பேசி உட்காந்துருப்பான். அந்த இதுல நம்ம ஆனாக்கூடாது. நீங்க அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. 10 நிமிஷம் யோகா எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க. 10 நிமிஷம் யாரும் கொடுத்துருக்க வேண்டாம். வேணாம் பேசி உட்காந்துருப்பான். இப்படிதான் நம்ம சமுதாயத்தை தூண்டு விட்டு பான் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறவங்க இருப்பாங்க. சில ஒரு ஸ்தானத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு அங்க வந்து கூட அவங்களுக்கு புத்தி வர மாதிரி எவ்வளவு பேருக்கு. அதே சின்ன சின்ன புத்தி நம்ம சமுதாய மக்களுக்கு வரக்கூடாது. நல்ல சிந்தனை இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம ராம குடும்பத்தார் என்ன ஊக்கத்தை கொடுக்குறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க வாங்கி அதை சரியாக உபயோகப்படுத்தி நல்லா பண்ணுங்க. இன்னொன்னுன்னா நம்ம பசங்களை ஒரு 10% பசங்க தான் 90 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு 60 பேர் வரமாட்டாங்க. இவங்க வச்சுக்கிறாங்க 60% மேல எல்லாரும் கொடுப்பாங்க. எல்லாரும் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறாங்க 70% 70%. அந்த அளவுக்குனால நீங்க நல்ல பர்சன்டேஜ் எடுத்து நல்லா பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகம் நல்ல ஒரு வேலையில போய் சேர்ற மாதிரி நீங்க பண்ணாதான் யார் யாரெல்லாம் உங்களுக்கு இருக்கிற ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆகும். 7வது மினிஸ்டர் ஒரு ப்ரோக்ராம் பின்னாடி அல்ல அவர் பாஷன்ல எடுத்தாலே எங்க பசங்க எல்லாம் இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு பாருங்க பசங்க இவ்வளவு நல்லா படிக்க வைக்கிறார் சொல்றாரு. நீங்க எல்லாம் நன்றி உணவா இருக்கணும் இதை நினைக்கணும். அப்பதான் நான் சொன்னேன் எனக்கே மாணவர்கள் மேல ஒரு மரியாதை எப்ப வந்ததுன்னா அவர் அமெரிக்காவுக்கு போனார். போய் அங்கேருந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வெளியில வந்தவங்க ஒரு மாணவன் ஓடி வந்தாங்க. வாங்க சார் வணக்கம் சார் வாங்க சார் வாங்க சார் ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு அவனை நமஸ்காரம் எல்லாம் பண்ணிடுவாங்க. நீ யாருப்பா கேட்டான். என்ன சார் நான் உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் அங்கதான் சார் படிச்சேன்னு சொன்னான். அவனுடைய அந்த பணியை பார்த்தவருக்கு அவ்வளோ ஆச்சரியம் ஆச்சான். பாரு நானே காசு வாங்கி நான் படிக்க வச்சுக்கிறேன் காலேஜ் ரொம்ப பேசுறேன். ஹாஸ்பிட்டல் படிக்க வச்சேன். நான் காசு வாங்கி தான் படிக்க வச்சேன். ஆனா நான் எங்க வந்து இருக்கிறேன். ஆனா என்னுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அமெரிக்கால வந்து நம்ம ஓனர் வந்தாருப்பா நம்ம இவர் வந்தாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு பணிவா வந்து நம்ம பேசலாம்னு சொன்னா நான் அந்த ப்ரோக்ராமுக்கு போனதே மறந்துட்டேன். இதை பார்த்துதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சுன்னு சொன்னேன். பாருங்க அதே போல ஒரு மாணவனுடைய மரியாதை கௌரவம் அவனுடைய குணம் அவனுடைய பணிவு எப்ப எல்லாம் புரியும் சொன்னா நாம் மற்றவங்களுக்கு வணங்கணும் பணியோடு இருக்கணும். அதை நாம உங்களால்தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி நம்ம எப்பயும் அந்த மனோபாவனை வளர்த்துக்கலாம். நாமளும் பெரிய ஆவணாமத்துல இதெல்லாம் ஆரம்பிக்கவே முடியும். என்னைக்குமே நம்ம உபகாரம் பண்ணவங்கள நம்ம மறக்கக்கூடாது. நம்ம அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு பசங்க வந்து நீங்க அப்பா அம்மாவை தாத்தா பாட்டி தண்ணியே இருக்கிறாங்க. அந்த தண்ணியை அளவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியான தாத்தா பாட்டி பார்க்கறீங்களா சரியான அப்பா அம்மாவோட பார்க்கறீங்களா? அப்ப நீங்களா இவங்க படிச்சு சமைச்சுன்னா பண்ண போறீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில. எந்த பசங்க உங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோட கண்டு தண்ணீர் வர அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்களோ நீங்க உங்களுடைய வாழ்க்கை ஜீவனம் நீங்க எழுதுற
இந்த வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் பிறந்தது வேஸ்ட். அவங்க தான் முதல் குரு. அவங்க எவ்வளவு திருப்தியாக செய்யறீங்களோ நீங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை நான் சாதகமா இல்லைன்னா முடியாது. அது பெண்கள் விசேஷமா ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும்னு கற்றுக்கணும். சில பெண்கள் கல்யாணம் ஆகி கொடுத்து சரி தெரியுமா இருக்கு. சில பெண்கள் கல்யாணம் பண்ணி போறோம் பெண்கள் மாட்டாங்க. பெண்கள் தெரியுமா இருக்கு. இப்படியெல்லாம் நீங்க கலாச்சாரம் கற்றுக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. நீங்க வருஷத்துக்குள்ளேயே போய் லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச பெரிய ஆக முடியுமா என்ன? ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி போனா அந்த குடும்பத்துல பணியோட இருக்கணும். அவங்க மாமனார் மாமியாரோட அப்பா அம்மா நெத்தியில பார்க்கணும். மருமகள் மற்றொரு மகள் தான் அத்தாரி. அந்த ரீதியாகி இன்னைக்கு பேருக்கு அப்பா அம்மா சொல்றேன், ஒவ்வொரு பசங்க எந்த அளவுக்கு காலேஜ் கல்வி கொடுக்கறதோ அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் போனா அந்த பெண் எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றது கற்றுக் கொடுத்து அனுப்புங்க. இல்லைன்னா அது நேரம் உங்களுக்கு தான், நீங்க தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். இன்னொன்று இந்த நாட்டில் வந்துச்சுன்னா ஆனா நம்ம சமுதாயத்துல வந்துச்சு. அது நம்ம சமுதாயத்துல வரக்கூடாது. புதுசா கல்யாணம் பண்ணிக்கலாம், வேணாலும் நேர்ஸ் பண்ணிக்கலாம், இன்னொருத்தவங்க கட்டிக்கும். இதெல்லாம் நீச்ச சிந்தனைகள், நீச்ச காரியங்கள் இதெல்லாம். இது நம்ம வந்து உயர்ந்த ஒரு ஜெயம் வரத்தெல்லாம் நம்ம பசங்க அதிகமா வரக்கூடாது. அது குடும்பத்துக்கு போனா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு அனுபவிச்சு அது குடும்பத்தினுடைய மரியாதை காப்பாற்று. இதனா நீங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கலாச்சாரம் நல்ல சிந்தனைகள் நீங்க வரணும்னு சொல்லி மற்ற யாரும் உங்களுக்கு உதவுறாங்களோ அவங்க எந்தே கூடாது, நீங்க மறந்துடக்கூடாது. அவங்க நன்றி கடமை பற்றி நீங்க எப்பயும் நீங்க அவங்களை பற்றி ஒரு மரியாதை என்னைக்குமே நீங்க வளர்க்கணும்னு சொல்லி நீங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம வாழ்ந்து நீங்க அசோக் நீங்க எல்லாம் நீங்க ரொம்ப பண்ணிக்கிறீங்க. நீங்க குரல் ஒரு கோயில் இருந்தாலும் கூட அவங்கெல்லாம் சேர்ந்து இங்க இருக்கிற சாவெல்லாம் சேர்ந்து எப்படி எல்லாம் நல்ல ஒரு பராமரிச்சு இருக்கிறீங்க. அதே தர நம்ம கோவில்களும் நம்ம சமுதாயத்தையும் நாம எல்லாரும் காப்பாற்றுறதுக்கும் என்னைக்குமே நல்லபடியா போறதுக்கு நாம எல்லாம் முயற்சிப்போம் சொல்லி இதே தர பல சங்கங்கள் இன்னும் நல்ல ஒரு தொண்டு செய்யணுன்ற ஒரு விஷயம் ஒரு சிந்தனையில இப்ப நாங்க ஒரு புது தமிழ் சமண பேரவை பவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழ் சமண பேரவை பவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம்னா எத்தனை அமைப்புகள் இருக்கோ அந்த அமைப்புகள் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ மரபணங்களை பாருங்க, ஏதோ டெக்னிக் ஏதோ அவனால முடிஞ்சது செய்திருந்தா வந்து அதே பல இடத்துல பல சமுதாயத்தில் இருக்கிற பல இயக்கங்கள் நல்லா இயங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா சங்கங்களும் சமஸ்தைகளும் நல்லா இயங்கட்டும் சொல்லி அந்த இயக்கத்தை பாலிடிக்ஸ் எடுத்து வரக்கூடாது. நாம செய்யறது தர்மம், அந்த தர்மத்துல யார் மேலேயும் கூட வெறுப்பு விரோதங்கள் வரக்கூடாது. நல்ல சிந்தனையோடு இருந்து அது தர்ம ரீதியில நடத்தி போனதுல பாலிடிக்ஸ் நாம பண்ணக்கூடாது. அப்படின்னே அதுக்கு எல்லா இயக்கங்களும் கூட எந்த பாலிடிக்ஸ் இல்லாத ஒரு நல்ல தர்ம சிந்தனையோட எல்லாரும் இயங்கணும்னு சொல்லி நாங்க இப்போ ஒரு பவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க பவுண்டேஷன்ல எல்லாம் முக்கியமா ஒரு 4-5 பேரை கொடுத்துருக்கிறோம். அது நம்ம பொன்னியின் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது அவர் கதைகள் ஆகணும். அவர் ஒரு வேலை போய் வர்றாங்க. அப்புறமா நம்ம வரதமானன்னு சொல்லி திருச்சி இருக்கிறோம். அப்படி மெட்ராஸில் அவங்க புதுக்கலை விட்டு இப்போ நம்ம விஜய் தான் நம்ம ராஜசேகரத்துக்கு நம்ம சொல்லிட்டு செஞ்சு நல்லா சிந்தனை அவரை நாங்கள் பொருளாதாராக்கி பண்ணிட்டு இதுல துணை செயலாளர் நம்ம அசோக் நீங்க பாருங்க கோயில இருந்து அசதிக்கா இருக்கிற ஏதோ ஒன்று நல்லது பண்ணீங்க கோயில பாக்குறீங்க. ஒரு கோயிலை மெயின்டைன்ஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லையா?
அதனால அவருக்கு சரியா அது ஈஸ்வரா நாங்கள் வாசல் தான் உங்களுக்கு 200 பாருங்க அது முகாக்கள் வாங்கி உங்களுக்கு பிரசாரத்தை கொடுப்போம் சொல்லி நாங்கள் இந்த சங்கத்தை என்ன சொன்னோம், எதனால இன்னைக்கு உங்களுடைய அறிவிப்பு கொடுக்கணும் அது சொல்லியிருக்கிறோம். முதல்ல மெடிசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அது சொல்லியிருக்கிறோம். அதை நம்ம செயலாளர் இவங்கெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கேன். அவர் सही भगवान की स्वामी जी स्वामी जी பேரவை ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபவுண்டேஷன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சித்தபாவர்களுக்கு. இவ்வளோ குழந்தை மாணவர்களை அழைத்து கல்வி உதவியாக வரக்கூடிய 2வது வருடமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் அவர்கள் ஃபேமிலிக்கும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி உதவித்தொகை வாங்கி என்னென்ன பண்ணணும் ஆஃப்டர் நீங்கள் முடித்த பிறகு அவங்களுக்கு தேவை ஒன்றுமே இல்லை. அது சாமி சொல்ல நன்றி, உங்கள்கிட்ட வாங்கணும், நாங்கள் நல்லா படித்தோம் அப்படின்ற ஒரு நன்றி தான் தருவோம், வேறு எந்த விஷயம் இல்லை. அதே போல் நீங்களும் பெரியவங்களாகணுமே ஃபஸ்ட்டு சாமி சொன்னாங்க பாருங்க, முதல்ல நம்ம அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும். உங்களை எல்லாமே வளர்க்கறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள கண்டிப்பாக நல்லபடியாக நம்ம பெரியவங்களாக நம்ம கவனிச்சுக்கணும். அவங்க அப்போ முடிவு ஆகிடுவாங்க, அதை வேலை பார்க்கணும், நம்ம தான் பார்க்கணும். அதே போல இவங்க கல்வி உதவி பண்ணுறாங்க, உங்களால் நீங்கள் உங்களுக்கு பண்ணிடுங்க, ஜனங்கள் நீங்களும் பண்ண வேண்டும் அப்படின்னு தான் சாமி சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு, அதிகமாக சொல்லியிருக்காங்க. அதுபோல அனைவருமே நீங்கள் பெரியவர்களாகி நல்ல படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகும்போது தமிழ் பண்ண என்பதை இப்போ நம்ம தமிழ் சமண பேரவை ஃபவுண்டேஷன் நம்ம லிஸ்ட் பண்ணி ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு செகண்டரி இருக்கும். எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியல. எங்கள் விஜயன் பொண்ணு விஜயன் டூக்கிங் விஜயன் தான் தெரியும். நான் செயலாளராக ஒரு பேர் இருக்கோம். எங்களால் முடிந்த செயல்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, அதுக்கு என்ன பண்ண முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம். அது இல்லைன்னா ஐடியாவது கொடுப்போம். இப்போ நம்மக்கிட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம சொந்தங்களே இருக்காங்க, யாராவது நம்ம சொல்லுங்க, அதன் மூலயமா நம்ம அப்ரோச் பண்ணி உங்களுடைய வேலையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் சமண பேரவை ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் கொடுங்க. யாருக்கு ஆர்ட் ஆபரேஷன் நடக்குதோ அவங்களுக்கு 25,000 ரூபாய் 25,000 ரூபாய் ஃபவுண்டேஷன் மூலமாக கொடுக்கப்படும். அது என்ன ஹாஸ்பிட்டல் வேணாலும் பண்ணுங்க, 25,000 ரூபாய் ஃபவுண்டேஷன் மூலமா அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஜனவரி ஆரம்பிச்சிருக்கோம். நாங்களும் பேஸ்புக் பண்ணணும், 2-3 months நாங்கள் முடிச்சிருவோம். ஸோ அதில் 2001-2025 பிறகு ஆட்டோமேஷன் ஆகுதுன்னா நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். எங்கள் நம்பர் இருக்கும், ராஜசேகர்ஜி நம்பர் இருக்கும், குமாரஜி நம்பர் இருக்கும். அப்படி யாருமே எங்கள் நம்பர் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலாமோ சாமிஜிகள் சொல்லுங்க, சாமிஜி என்கிட்ட சொல்லுவாங்க. இந்த ஃபவுண்டேஷனுக்காக கௌரவத்துக்காக நம்ம நவரகி சாமிஜி தான் இருக்காங்க, அவருக்கு நம்ம தெரிவிக்க போடுறோம். தமிழ் சமண பேரவை ஃபவுண்டேஷனுக்கு கௌரவத்தில் நம்ம சாமிஜி அடுத்தது பொது செயலாளர் திரு ராஜசேகர்ஜி தமிழகம் அடுத்து நம்ம பிரசிடன்ட் குமாரன் செஞ்சி என்னுடன் செயல்படுவதற்கு எங்களுடைய தம்பி அசோக் ஜி அவர்கள் எங்களுடைய தலைவர் கொஞ்சம் வெளியே விளையாடுறதுனால வர முடியல. உபதலைவர் நானும் நேற்று போயிடுவோம், அவங்களால வர முடியல. ஒரு டைம் இந்த ஃபவுண்டேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வருகிற ஜனவரி மாதத்துல இருந்து யாருக்கு ஆர்ட் ப்ராப்ளம் சொல்றீங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் மூலமா 25,000 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டாங்க, இது ஒன்று தான் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தீர்மானம் இது கொண்டு ரெண்டாவது நீங்கள் எந்த குழந்தைங்க எப்படி முடியுதோ ஓகே, எஜுகேஷன்
யாராவது ஹெல்ப் பண்ணுமா நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொடுங்க. இல்லைன்னா அஜித்குமார் இருக்காங்க, அவங்களோட நம்ம ஐடியா கேட்டு சொல்லலாம். ஸோ அஜித்குமார் யாராவது கான்டாக்ட் பண்ண முடியாலும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா சொல்லுவோம். ஸோ எஜுகேஷன் தெரியல. ஸோ டெக்னிக்கலி நம்ம அசோக் சார் பேசியிருக்காரு ஒரு தொழிலை பற்றி எப்படி பண்ணணும் பிஸ்னஸ். அவர் சொல்றாங்க, நான் பெரிய வயசாக இருக்கும்போது நான் அவர்கிட்ட வேலைக்கு போயிருக்கேன் இருக்கிறோம். அப்போ அவர் பிசிடியான ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு. அந்த கம்பெனியில் போகும்போது நாங்கள் வேலைக்கு போவோம். அவர் எங்கள் மாமா புதுசாக மாமா வந்து அவர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எஜுகேஷன் ஐடி ஃபீல்ஸ் இப்போ ஐடி ஃபீல்ஸ் சொல்கிறோம். அப்போலாம் கம்ப்யூட்டர் ஆகலை. அந்த டைம் வந்து சார் வந்து ஐடி ஃபீல்டு அப்படி டெவலப் ஆகிட்டு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்றது அவங்களுக்கு தேவை. எந்த பிஸ்னஸ் ஒன்றும் பண்ணல. நாட் ஒன்லி கம்ப்யூட்டர் தான் அவர் ஐடியா தெரிய கிடையாது. எந்த ஒரு எங்களுக்கும் தெரியும். எங்களோட சீனியர் இருக்காங்க, எங்களையும் நாளைக்கு பண்ணுங்க. அவர் மூலயமா வந்து எதிர்ப்பு எல்லாம் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ முதலீடு தேவை? அவர் நம்ம ஃபவுண்டேஷனை யாருக்கும் பண்ணுங்க. அது நீங்கள் என்ன பண்ணுங்க, பேங்க் செக்ரட்டரி விவசாயத்தி சொன்ன குணத்துக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் யார் இந்த ஃபவுண்டேஷனுக்கு யார் யாரோட சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு விலை கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி சொல்லுவோம். கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைகளையும் போங்க, ஐடியில் நல்ல வேலை திரும்புவோம். நம்ம போய் தேவைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிஸ்னஸில் காம்படிஷன் பண்ணி சில பேர் சொல்லுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னா எங்கே பிஸ்னஸ் பண்ணலாம் அவங்கள கவுண்ட் பண்ணாங்க. அப்படி கிடையாது. நாளைக்கு ஒரு மாறவே கிடையாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரா 10 ஏக்கரா வச்சு தான் போன் கொடுத்தாங்க. ஒரு டேங்க் வச்சு தான் போதும். அப்புறம் அவங்க காலத்தில் மாறிச்சு. விவசாயம் பண்ணுறாங்கன்னா இல்லை பையன் ஐடி கொடுக்குறாங்க சென்னையில் வீடு தான் அப்படின்றதே மாறி வந்துச்சு. ஸோ அதே போல் இதுவும் மாறும். பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணாங்க ரைட். ஏன் ஒருத்தருக்கு போய் நம்ம 1000 ரூபாய் சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்வோம், தவறையில் வேலை செய்வோம். ஆனால் அதையே நம்ம 1000 ரூபாய் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் நம்ம வர வைக்கலாம். அதுக்கு மாதிரி ஐடியா நிற்கிறதுங்க எல்லாமே இன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்த திரு சர்வகிரி சாந்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த மேடைகளுக்கும் அதிகமானவர்களுக்கும் நன்றி அவர்களுக்கும் நன்றி சொல்லி எங்கள் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நன்றி சொல்லி நன்றி வணக்கம். அடுத்தது எங்கள் ஃபவுண்டேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி திரு ராஜசேகர்ஜி அவர்கள் பேசுகிறார். பகவானுக்கு தவளகிரி சாமி அவர்களுக்கு இப்ப அவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா செய்யணும்னு சாமிஜி வந்து என்னை வந்து பொது சேனல் போட்டிருக்காரு. கண்டிப்பா அவருடைய கண்ட்ரோல் இருந்து எல்லா சேவையும் நாங்கள் செய்வோம். அது முதலீடுவாக வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லியிருக்காரு. அடுத்தபடியா இன்னும் ஒரு வாரத்தில் இப்ப நம்ம அசோக் இருக்காருங்களா அவர்கிட்ட பேசியிருக்கோம். அது நம்ம வந்து வடநாட்டுலாம் போனோம்னா ஒரு ஐடி கார்டு நம்ம உண்மையிலே ஜெயினா அப்படின்னு கேட்கறது நம்ம கையில் எல்லாமே இருக்கு. அதுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஐடி கார்டு ஒரு அட்டோமேட்டிக்கா ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்ம சமூகத்துக்கு நம்மளால முடிஞ்சதை உதவி செய்யணும். என்ன தவிர அவர்கள் எவ்வளவு பேர் நம்ம சமூகத்தில் வேலை செஞ்சிருக்காங்க, செஞ்சுட்டு வெளியும் போயிருக்காங்கன்றத நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். அவங்க மாதிரி எல்லாருக்கும் ஒரு எண்ணம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் இப்போ சொன்ன சர்வீஸ் பண்ணீங்கன்னா ஒரு பேனா ஒரு பென்சில் அதை கொடுக்குறாலும் நமக்கு எல்லாம் என்ன வரணும். இதையும் கொஞ்சம் வந்து மற்றவங்க நம்ம எதுக்கு நேரம் இல்லை, எல்லாம் என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கொடுக்குறோம். அது மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாம் உறுப்பினர் வேலை செய்யுங்க. எல்லாருக்கும் ஐடி கார்டு வந்து சேரும். இதை வச்சு உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நல்லா சலுகைகள்லாம் கையெழுத்து ஏற்பாடு கூறி நன்றி பெரிய வணக்கம். இந்த ஃபவுண்டேஷன் பொருளாதாரத்தை எல்லாருடைய உறுதிப்படுத்தி எல்லாரும் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக நன்றி. மெம்பர்ஷிப் வந்து கண்டிப்பாக அனைவரும் மெம்பர்ஷிப் ஆவாங்க. உங்களுக்கு போயிட்டு உங்கள் ஃபோட்டோ ஐடி கார்டு தான் வரும். எல்லாத்துக்குமே வந்து ஏனோ டவுன்லோட் இருக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஃபார்ம் தருவோம். அதுக்கு முன்னே சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு எல்லா ஸ்டூடியாவது அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தமிழ் சமண பேரவை ஃபவுண்டேஷன் அதில் மெம்பர்ஷிப் ஆகுங்க. எங்கே நீங்கள் வெளியே போனீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஐடி கார்டு வந்து நல்லா தெரியும். நன்றி வணக்கம்.
நம்ம சமுதாயத்தில் என்ன அஜித் பிரசாத், நம்ம அசோக்ஜி இவங்களும் அனுபவஸ்தர். பல விஷயங்கள்ல அது சமுதாய ரீதியில் இருக்கலாம், அரசாங்க ரீதியாக இருக்கலாம், இல்லை நாட்டு விஷயங்கள் இருக்கலாம், எல்லாம் ரீதியிலாம் அவங்க எல்லாரும் இன்னும் எவ்வளோ பலர்கிறாங்க சமுதாயத்துலாம். அந்த அனுபவஸ்தர்கள் எல்லாம் சேர்த்து அவங்க அனுபவஸ்தரை நாம் வாங்கணும். வாங்கி அந்த மார்க்கத்தில் போனதுதான் நமக்கு ஒரு நல்ல வழி, நம்ம சமுதாயத்தை முன்னேறி கொண்டு போகிற ஒரு வழிமுறைன்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமிங்க நம்ம பிரகாஷ் எழுதுகிறார், நம்ம நகராட்சி எழுதுகிறார். உண்மையாக நாங்கள்லாம் எப்பலேருந்து மற்ற நாட்டில் எழுதுகிறோமோ அப்படிருந்தே இவருடைய எல்லாம் சப்போர்ட் தான். இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்களுக்கு இப்போ வாங்குவோம், நீங்கள் ஏதாவது பண்ணிடலாம்னா அவங்களாம் பண்ணியே தீருவோம். இப்போ நாங்களும் அதே அளவுக்கு கொண்டு வந்துருக்கிறோம்னு சொன்னால் அது எங்கேருந்து அவங்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் இவங்கெல்லாம் கூட ஒரு காரணம் தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த மொழிகள் வராங்க, சாதுகள் வராங்க, ஒரு ப்ரோக்ராம் வராங்கன்னு சொன்னால் இவங்க இருக்கிறதுனால தான் அதெல்லாம் நமக்கு நடத்தின்னு போகக்கூடிய ஒரு சக்தி பதினீங்கன்னா ஒரு நம்பம் நம்மளெல்லாம் புரிஞ்சுங்களா. அதனால இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் அவங்களும் வந்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு தர்ம சிந்தனையாளர், ஒரு தர்மாத்மார். அதனால அவங்களுக்கு கூட ஒரு நாளை சார்பு போட்டு மரியாதை செய்யணும். அசோக் மரியாதை என்னன்னு நீங்க பண்ணிப்பா. இவங்க இப்படின்னா அஜித் பிரசாத், அசோக்ஜி இவங்களை வச்சுன்னு ஒரு பெரிய சங்கம் ஏற்படுத்த போறீங்க. அதனால அகில பாரதா இடி தேச எங்கெல்லாம் தேசிக்கிறாங்களோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இனி இந்த சங்கம் இதே தமிழ்நாடு இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு தான் இந்த சங்கம் வந்து நடத்தணும். அவங்கெல்லாம் வந்து சேர்க்கணும். இதில் சில டிஸ்ட்ரிக்ட்கள் தாலுகால மற்ற வாரியங்கள்லாம் அமைக்க வேண்டிய வாரியங்கள்லாம் அமைச்சு எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தை தூக்கி வளர்க்கறதுக்கு எங்கெல்லாம் பிரதேசம் எடுத்து அவங்களை எப்படி செய்யணும் ஒரு விஷயங்கள் கொண்டு வரத்துக்கு கூடிய சீக்கிரத்தை அது கூட சீக்கிரமா வெளியே வரும். அது வெளியே வந்ததுல நிச்சயத்தமாகி நம்ம சமுதாயத்தை யாருமே 100% யாரும் செய்ய முடியாது. எல்லாரும் ஒரு 80% இந்த சமுதாயத்தை நாங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவு கூட எவ்வளவு வேலைக்கு அவங்க தொந்தரவு இருக்கிறாங்க, எவ்வளவு குடும்பம் கஷ்டப்படுறது, நீதியில வாசலையில வேலை வாய்ப்புகள் எல்லாம் அதுக்கு எல்லாருக்கும் கூட இளைஞரை இந்த அமைப்பு முன்னணி வந்து செய்து கூடிய சீக்கிரமாக நம்ம சமுதாயத்தை ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமுதாயம் ஆகிறதுக்கு முயற்சி எடுப்போம்னு சொல்லி நாங்கள் 2 வார்த்தையை நாங்கள் முடிக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் வந்து வெளியே வளர்க்க ஆசிரியர் நமது சமுதாயத்திற்கு எல்லா வகையிலும் உதவி புரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு கம்யூனிஸ்ட் பேரவை ஃபவுண்டேஷன் அதை சாமியார் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு நிர்வாகிகளும் அவர்கள் தேர்ந்தெடுத்து அதை அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய முதல் சமுதாய பணியாக மருத்துவ செல்லுக்கு நாங்கள் 25,000 ரூபாய் கொடுக்கிறோம் என்ற ஒரு நல்ல ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் அவர்கள் செய்ய போகின்ற இந்த நிர்வாகத்திற்கு பக்கபலமாக இருந்து எந்த நோக்கத்திற்காக இந்த ஃபவுண்டேஷன் அமைக்கப்பட்டதோ அதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டியது நமது கடமை என்று கூறுகிறது. சமண பேரவை ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து ஒரு சின்ன ஒரு சிறு துளி ஊட்டாணி ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு பெரிய வெள்ளமா பெரிய ஒரு ஆறா நம்ம சமூகத்துக்கு பயனடையணும் அப்படின்னு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்து கூறி நன்றி.
We have renovated around 150 temples throughout the country. In Tamil Nadu, we have renovated almost around 120 temples. We have educated renovation. For Kali to there, renovate the temple, to give students to the needy children, and the children who are aspiring for higher education, IAS, IPS, we give them free schooling, free advice, and by actively let them along. I am really glad to see the show has given contribution to response to the people, and now the new foundation is to come. For wherever the farming culture, I am really grateful to them. We will also contribute as much as we can do. I am really grateful to you. Thank you. पार्श्वनाथ भगवान की गुरुवर धवल कीर्ति स्वामी जी की जय। रेस्पेक्टेड श्री अजय प्रसाद जी, अशोक जी, श्री एल अशोक, all the dignitaries, Jai Hind. We are happy that Mr. Ashok, who has invited us to attend this scholarship distribution, and now they have opened this foundation also. We are very much happy. They are doing very, very good work. We know Swami from very beginning, who is doing all the helps whenever the Swamiji are coming, whenever anybody is coming. So we are very much happy. So far, students are concerned. Here, nearby, there is a Vidyashram is there. I am also the working committee member there. If you are there, this Vidyashram is developing very big way now. Now management has been said. I am also secretary there. So anybody want to any help or any type of things for this, they can help me. Ask me also. We will do something. Any help they require for that. Very good. So that nearby only. This is the place that we can use it that place also. All the big thanks to everybody. Well, thanks. பொருளூர் சார்ந்த பிரதிஷ்டா கமிட்டியினுடைய பொருளாளர் ஸ்ரீ ராஜகாந்தன்ஜி அவர்களை இங்கே அழைக்கிறோம். அவர்களுக்கு இங்கே கொண்டாடி போட்டிருப்போம். ஸ்ரீ ராஜகாந்தன்ஜி அவர்களுக்கு ஸ்ரீ அசோக்ஜி அவர்கள் கொண்டாடி போட்டு மரியாதை செய்கிறார்கள். அந்த ஊர்ல இருக்கிற இவங்க எல்லாம் பெரியவங்களாம் சேர்ந்து பெரிய பாபுரி சுவாமி நினைச்சு இன்னும் வரக்கூடிய 25ல ஒரு பெரிய மகாமச அபிஷேகம் பண்ணிடுவாங்க. சீக்கிரம் சப்போர்ட் பண்ணணும். இப்ப ஸ்காலர்ஷிப் தொடர்பாக ஸ்காலர்ஷிப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம எல்லாம் பிறந்து வந்துருக்கிறோம். ஒரு நாள் நம்ம உயிர் போவோம், இந்த உடலை விட்டு போவோம். என்னைக்கு நம்ம இந்த உடலை விட்டு நாம பிரியுதோ அப்ப இந்த நம்ம மனசு சொல்றோம், நான் என்னுடைய வாழ்க்கையில 4 பேருக்கு நன்மை செய்திருக்கிறேன். நான் மட்டும் வாழல, நான் இன்னும் சில பேரை வாழ வச்சுட்டு
இருக்கிறேன்னு எப்போ உங்க மனசு சொல்லுவோம், அப்பதான் அந்த ஆன்மா சாந்தி அடையும். ஒருவேளை உங்க ஆன்மா கையில என்னுடைய வாழ்க்கையில நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க வாழ்ந்ததே வேஸ்ட் ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு அந்த மனசை இப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். புரியுதுங்களா? நீங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கலாம், ஆனா நீங்க சின்ன உதவி செய்தாலும் நீங்க பெரியவங்க ஆகிடுவீங்க. பெரியவங்க யாரும் தெரியுமா? வயசாச்சுன்னா பெரியவங்க கிடையாது. மற்றவங்களுக்கு நல்லவங்க செய்யறவங்க, அது சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், சின்னவங்களா இருந்தாலும் கூட நீங்க மற்றவங்களுக்கு ஏதாவது தர்மம் செய்தீங்கன்னா தர்மாத்மாவா நீங்க பெரியவங்களா இருக்க முடியும்னு சொல்லி நீங்க எல்லாரும் பெரிய ஆளாரும், நீங்க எல்லாம் பெரிய ஆத்மாவும் உங்க உள்ளத்துல எப்பயுமே நல்ல உள்ளதா இருக்கணும். நீங்க இப்ப யாருன்னா புடிச்சு கெட்டவன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நாங்க கெட்டவன்னு இன்னொருத்தவங்க நம்ம சொல்லும் போது நாம கெட்டவன் ஆயிடுவோம். புரியுது? அந்த கெட்ட என்னமா வரக்கூடாது. தத்தான் சுத்தத்துல ஆச்சாரிய உமாசுவாமி எழுதுற எது நல்லதோ அதை மட்டும் சொல்லி 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 சுபம் சொல்ற. கெட்டது பத்தி என்ன சொல்றாரு, இதுக்கு விபரீதமானது, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது சொல்றாரு. அப்ப சிஷியர்கள்னா என் கெட்டது நீங்க ஏன் சொல்ல மாட்டேன், அந்த கெட்டதை என் வாயில சொன்னாலே எனக்கு பாவம் வந்துடும், நான் அந்த கெட்டதை சொல்ல மாட்டேன். அப்புறம் ஆச்சாரியர்கள் நமக்கு எவ்வளவு பெரிய தத்துவத்தை கொடுக்குறாரு. நான் சொல்லி நீங்க எப்பயுமே யாரு உங்களுக்கு நல்ல கெட்டது செய்யறவங்க நீங்க கெட்டவங்க ஆகக்கூடாது, நல்லவங்களாவே இருக்கணும்னு சொல்லி அதை சொல்ல. மகாத்மா காந்தி ஒரு தேர்வு தண்ணியில முழுந்து வந்து போயிச்சான். மகாத்மா காந்தியை சேர்த்து மேல விட கொட்டிச்சான். உடனே அவனுக்கு புத்தி இருக்கா, அதெல்லாம் கொண்டு தெரியல காவல அது கொட்ட சொல்லுவான், அது நான் காப்பாற்ற சொல்லுவான், நான் என்ன சொல்லுறேன். அதே போல நீங்க எப்பயுமே நல்லவங்க நல்ல குணத்தை நீங்க விடக்கூடாது, நல்லவங்க இருக்கணும்னு சொல்லி இப்ப காலர்ஷிப் பிராமணம் அசோகி நம்ம காலர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. அவர் ரெண்டு சொல்றாரு, அவர் காலத்துல எதுவும் போய் எதுவும் அலைஞ்சி இந்த கோயிலெல்லாம் கட்டி எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறார். அவன் மனைவி மக்கள் யாருக்கு அதற்கெல்லாம்
அவர்களுக்கு இரண்டாவது மாற்றம் எல்லாருக்கும் வணக்கம். அவர் ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லாத பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு போகும்போது கூட என் சொல்லிங்களா ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டே இல்லை கேட்குறாராம். நீ முதல்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு வா, வேற என்னன்னாலும் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த என் சிந்தனை பாருங்க, அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் போகணும். இப்போ அந்த ஆப்ரேஷன் எப்படி இருக்கோ தெரியல அவருக்கு. ஆனால் நாங்கள் இருக்கும்போது கொடுத்துட்டு போ, எப்போ கொடுத்துட்டு வராங்கிறாராம் போயிட்டு. ஆனால் அந்த அளவுக்கு வருஷம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் கொடு. எங்கன்னா இது ஒரு 5 நாள் முன்னாடியே கொடுக்க வேண்டியது. அதனால கொஞ்சம் மாறி நான் தான் சொன்னேன், வேண்டாம் ஒரு நல்ல தாய் வளர்த்தா அப்புறமா கொடுவேன். அதான் அந்த சிந்தனை தன்னை பற்றி கூட இல்லை, அந்த மற்றவங்களுக்கு உதவுன சிந்தனை நம்ம உயிர் பிரிவு வரைக்கும் இருக்கணும். அந்த சிந்தனை சொல்லி அது எப்படின்னு பாஷா சொன்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி
Thank you.